சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி ரத்னவேல் அவர்களே, மெயின் 4 பேரையே காணோம். யார் எழுதி கொடுத்தது? யார்? அவர் பேர் மட்டும் எழுதி கொடுத்துட்டாரு. ரத்னவேலை விட்டீங்க, லோக விட்டீங்க, லோகநாதனே விட்டா எப்படிப்பா? சேலம் மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி லோகநாதன் அவர்களே, சேலம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் சுப்பிரமணிய அவர்களே, தீரன் சொல்லி தொழிற்சங்கத்தினுடைய பொருளாளர், அதை மட்டும் நல்லா எழுதி கொடுத்துருக்கீங்க. எழுதி கொடுத்த ஆளா நீங்க? மகேஷ் அவர்களே மற்றும் இளைஞரணி மற்றும் அணிகளுடைய செயலாளர்களே, மண்டல இளைஞரணி செயலாளர் அவர்களே, ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, மாநில நிர்வாகிகள் ராசிபுரம் சந்திரசேகர் அவர்களே, கரூர் விசா சண்முகம் அவர்களே, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இளைஞரணி செயலாளர் தம்பி சூரியமூர்த்தி அவர்களே, செயற்குழு உறுப்பினர் சுந்தர் அவர்களே, அனைத்து அணிகளுடைய பொறுப்பாளர்களே, சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் அன்பு சகோதரி நந்தினி அவர்களே, சேலம் மாநகர் மாவட்டத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் சுமதி அவர்களே, சேலம் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மகளிர் அணி செயலாளர் கோமதி அவர்களே, சேலம் புறநகர் மாவட்டத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் மேகலா அவர்களே, சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் கோமதி அவர்களே, இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் என்னென்ன பேர் சொல்லி கூப்பிட்டே போயிட்டே இருந்தேன்னா எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதில் மீதி இருக்கிற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகளுக்கும் பெருந்திரளாக அமர்ந்திருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த அத்துணை பேருக்கும் வள்ளிக்கும்மியிலே கலந்து கொண்டு நம்முடைய பாரம்பரிய கலையை இங்கும் நடத்தி காட்டிய அத்துணை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளிக்கும்மியை நடத்திய ஆசிரியர் ரவி அவர்களுக்கும் என் வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுக்குழு நடத்துகின்ற நோக்கம் கட்சி வளர்ச்சி என்று சொல்லி இருக்கிறேன். கட்சி வளர்ச்சி என்பது பொதுக்குழு நடத்தினால் மட்டும் போதாது. இந்த பொதுக்குழு கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக அத்துணை ஒன்றியங்களிலும் அத்தனை மாவட்டங்களிலும் இருக்கிற பொறுப்பாளர்களை கொண்டு அந்தந்த கிளை நிர்வாகிகளை ஊக்குவிப்பதற்கான கூட்டமாகத்தான் இந்த பொதுக்குழு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தினுடைய பொதுக்குழுவிலே சேலம் மாவட்டத்திற்கு தேவையான அத்துணை திட்டங்களையும் தீர்மானமாக போட்டு நீங்கள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இதை எங்கள் மாவட்டத்திற்காக சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று
எனக்கு உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவ்வப்போது மறந்தவற்றையும் இங்கு வந்து வந்து சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதில் சங்ககிரியில் 2 மாவட்ட செயலாளருக்கும் பெரிய பங்கு இருக்கிறது. இப்படி இந்த மாவட்டத்தினுடைய அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சூரியமூர்த்தி அவர்கள் தீர்மானங்களை எல்லாம் படித்து இங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டால் சேலம் மாவட்டம் நல்ல வளர்ச்சி பெறும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் கிடையாது. சேலம் மாவட்டத்திலே சேலம் மாநகரத்திலே போக்குவரத்து நெரிசல் என்று சொல்லுகிறார்கள். சேலத்துக்கு பேரே பாலம். அந்த அளவுக்கு பாலங்களை கட்டிவிட்டார் முன்னாள் முதலமைச்சர் என்று சொன்னார்கள். ஆனால் சேலத்துக்கு சுற்றுவட்ட பாதையை அமைக்காமல் போனதற்கான காரணம் என்ன? ராசிபுரத்துக்கு சுற்றுவட்ட பாதை இருக்கிறது, நாமக்கல்லுக்கு சுற்றுவட்ட பாதை இருக்கிறது, திருச்செங்கோட்டுக்கு சுற்றுவட்ட பாதை இருக்கிறது, ஈரோட்டுக்கு சுற்றுவட்ட பாதை இருக்கிறது. ஏன் சேலத்துக்கு சுற்றுவட்ட பாதை இல்லை? எல்லா லாரி, எல்லா பஸ், எல்லா வண்டியும் டவுனுக்குள்ள வந்துதான் போகணுமா? அப்ப ஒரு சுற்றுவட்ட பாதை அமைப்பதற்கான அந்த வேலைகளை முன்னாள் முதலமைச்சர், 10 ஆண்டுகளாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு திட்டமிட்டவர் ஏன் சேலத்திற்கு சுற்றுவட்ட பாதை அமைக்கவில்லை? அதை ஏன் இன்றைக்கு தீர்மானமாக நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். செய்யாமல் போனது தவறுதான். அதை இப்போதைய அரசு சேலத்துக்கான சுற்றுவட்ட பாதையை அமைப்பதற்கான அந்த முன்னெடுப்பை உடனடியாக எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தில் தான் அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் நிறைய சுயநலம் இருக்கு, சுயநலவாதிகள் தான். தனிப்பட்ட சுயநலம் இருக்கு, தன்னுடைய குடும்பத்துக்குன்னு சுயநலம் இருக்கு. ஏன் கட்சிக்காக சுயநலமா இருக்கக்கூடாது? இந்த மண்ணில் பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தன்னை பற்றிய சுயநலம் இருக்கும் பொழுது, தன்னுடைய குடும்பத்தை பற்றி சுயநலம் இருக்கும் பொழுது, ஏன் தன்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்களுக்காக அந்த சுயநலம் கொஞ்சம் நீளக்கூடாதா? அரசியல் அங்கீகாரத்தின் மூலமாக நம் சுற்றுவட்டத்தை, நம்முடைய சொந்தக்காரர்களை, நம்முடைய பகுதியை வாழ வைப்போம் என்று சொன்னால் அந்த அரசியலுக்கு சுயநலம் இருக்கக்கூடாதா? ஒவ்வொரு கட்சிக்காரனும் எவ்வளவு சுயநலமாக இருக்கிறார்கள். ஏன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலே அந்த சுயநலம் குறைவாக இருக்கிறது? இந்த மண்ணில் இருப்பவர்கள் நான் எல்லோருக்கும் பொதுவானவன். நம்முடைய கட்சியின் மூலமாகத்தான் பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டும் கூட அந்த சுயநலம் இல்லை என்று சொன்னால் திட்டங்களை எப்படி நிறைவேற்ற முடியும்? அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய கட்சியிலே நேர்மை இல்லையா? நம்முடைய கட்சியிலே தூய்மை இல்லையா? அரசியலிலே நேர்மையும் தூய்மையும் வேண்டாமா? அப்படி நேர்மையும் தூய்மையும் இருக்கிற இந்த இயக்கத்திலே சேர்வதற்கு என்ன தயக்கம்? பொய் பேச தெரியாது, விளம்பரம் செய்து கொள்ள தெரியாது, மற்றவர்களை விமர்சனம் செய்ய தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த மண்ணினுடைய வளர்ச்சி,
இன்றைக்கு இத்தனை தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு தீர்மானம் யாரையாவது குற்றம் சாட்டி இருக்கிறதா? அப்படிப்பட்ட தீர்மானம் எங்களுக்கு போட தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், எங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் பிறந்திருக்கிற இந்த கொங்கு நாடு நன்றாக இருக்க வேண்டும். அது ஒன்னே ஒண்ணுதான். அதை நோக்கித்தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதைத்தான் நம்முடைய பாதையிலே நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு கட்சிகள் எங்களுக்கு இந்த அரசியல் அந்த அரசியல், எங்கள் கொள்கை இது என்று சொல்லுவார்கள். மக்களுக்கு பயன்படுகிறதா? கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய கொள்கையும் அரசியலும் என்ன? வளர்ச்சி அரசியல். வளர வேண்டும், ஆக்கப்பூர்வமான அரசியல். இதுதான் நம்முடைய கொள்கை. நேரத்தை வீணாக்குவதற்கு அல்ல. இன்றைக்கு வாட்ஸ்அப் பார்க்கிறோம், பேஸ்புக் பார்க்கிறோம், டிவி பார்க்கிறோம், யூடியூப் பார்க்கிறோம். எவ்வளவு யூடியூப் சேனல் ஆயிரக்கணக்கில். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் வருகிற கருத்துக்கள் எல்லாம் பொதுவான கருத்துக்கள் அல்ல. அப்ப வளர்ச்சியும் இந்த பகுதிக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதும் தான் நம்முடைய நோக்கம். நேற்று முதலமைச்சர் பேசியதை பார்த்தேன். சென்னையில் என்னவெல்லாம் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பட்டியலாக பேசினார். முழுமையாக பேசவில்லை. அவ்வளவு பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தேவையானது என்ன? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்று சொன்னால் நமக்கு திட்டங்களில் பங்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் வருகிறது என்று சொன்னால் அதில் கொங்கு நாட்டுக்கு என்ன தேவையோ, என்ன கொடுக்க வேண்டுமோ அந்த பங்கு எங்களுக்கு வேண்டும். வேலை வாய்ப்புகளா? ஒரு 10,000 வேலை தமிழ்நாட்டில் வருகிறதா? அதில் கொங்கு நாட்டினுடைய பங்கு என்ன? மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களை அனைவரின் சார்பாக உங்களுடைய கரகோஷத்தோடு வருக 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 என்று வரவேற்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்கள், மரியாதைக்குரிய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் கொங்கு மண்டலத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து பாராட்டுகளையும் நன்றிகளையும் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றார்கள். சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு இங்கே வருகின்றிருக்கின்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் மகளிர் உட்பட அனைவரின் சார்பாகவும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பொதுச்செயலாளருடைய சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். இது அண்ணன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எழுச்சி உரையா, ஒரு ஏற்றமிகு உரையா,
ஒரு கனல் தெரிக்கிற உரையாக பேசிகிட்டு இருந்தாங்க. உங்களோட நானும் அவருடைய உரையை கேட்க தான் வந்திருக்கிறேன். நன்றி. உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம். நீங்கள் சொல்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அத்துணை முயற்சிகளையும் எடுப்பேன் என்று சொல்லி அண்ணன் கண்டினியூ பண்ணுவார், தொடருவார் அண்ணன். எல்லாம் வாங்க, எல்லாம் உள்ள வாங்க. லைட் ஆஃப் பண்ண எல்லாம் எந்திரிச்சு அப்படி இப்படி வெளியே போனா இப்படி எல்லாம் உள்ள வாங்கப்பா. வெளியே போனவங்களாம் உள்ள வாங்க. அதாவது திருமணி முத்தாறு திட்டம் என்பது ஒரு 50-60 ஆண்டு காலமாக டைனிங்ல இருக்கவங்களா உள்ள வாங்க. டைனிங்ல இருக்கவங்களா உள்ள வாங்கப்பா. தம்பி எல்லாம் உள்ள வாங்க. திருமணி முத்தாறு திட்டம் கடந்த 50-60 ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றப்பட்டு 1045 ஏரிகளுக்கு தண்ணீர் நிறைவேற்றப்படுகிறது, அங்கே நிரப்பப்படுகிறது. திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதே போல ஆயிரக்கணக்கான ஏரிகளுக்கு இந்த பகுதியிலும் தண்ணீர் நிரப்பப்படும். அப்படிப்பட்ட திருமணி முத்தாறு திட்டம் இன்றைக்கு மக்களுடைய நீண்ட நாள கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை எப்போது ஒரு மனுவோடு பார்த்தாலும் திருமணி முத்தாறு திட்டம் தானே என்று கேட்பார். அந்த அளவுக்கு கடந்த மாதம் நாமக்கல் வந்திருந்த போது கூட மேடையிலே திருமணி முத்தாறு திட்டத்திற்கான கோரிக்கையை கொடுத்தேன். கொடுத்த உடனே பிரிக்காம இது திருமணி முத்தாறு திட்டம் தானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு திருமணி முத்தாறு திட்டத்தை அவருடைய மனதிலே நான் பதிய வைத்திருக்கிறேன். அதனால அமைச்சர் முன்னிலையிலே நாம் இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு இருப்பது திருமணி முத்தாறு திட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கான அந்த ஆரம்ப புள்ளியை அரசு செய்யும் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதை உறுதியாக நம்புகிறோம். தெருநாய்கள் பிரச்சனை பேசினாங்க. தெருநாய்கள் பிரச்சனை இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு. நேற்று ராத்திரி கூட ஒரு எவ்வளவு கண்டுகுட்டி ஆடு ஒரு பெரிய போட்டோ பார்த்தேன் சித்தோடு பக்கம்.
ஒரு எப்படி 20-30 ஆடை கிடைச்சிச்சு. தெருநாய்கள், அந்த தெருநாய்கள் ஒற்றுமையா இருக்குது, கிடைக்குது இல்ல. தெருநாய்கள் ஒரு நாய் இங்க ஒரு 4 நாய் துரத்துச்சுன்னா போய் 20 நாய் வருது, போய் கூட்டிட்டு வருது, அப்படி படையெடுத்து கிடைக்குது. அப்ப அதற்கான தீர்வு கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதே போல அரசும் காவல்துறையும் பல்வேறு முயற்சிகளை செய்து இந்த போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு முயற்சிகளை எடுத்தாலும் இன்னும் போதைப் பொருள் பள்ளிகளை சுற்றி இந்த கூல் லிப் போன்ற போதைப் பொருட்கள் பள்ளிகளை சுற்றி இருப்பதுதான் யதார்த்தம். ஆனால் அதை முழுமையாக ஒழிப்பதற்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியில் எல்லோரிடமும் கேட்கின்றார். இருந்தாலும் கூட அந்த போதைப் பொருள் இன்னும் முழுமையாக கிடைக்காத வண்ணம் செய்வதற்கான முயற்சிகளை அரசு செய்ய வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. மரவள்ளிக்கிழங்கு விவசாயத்தை பாதுகாப்பதற்கு எத்தனால் தயாரிக்க வேண்டும், மரவள்ளிக்கிழங்கிலிருந்து எத்தனால் தயாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் தீர்மானமாக இங்கே படிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை அமைச்சர் கிளம்புவதற்கு முன்பாக அவரிடத்திலே நாம் இன்றைக்கு கொடுக்க இருக்கின்றோம். இன்னும் ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லி, காளையாம்பட்டி பகுதியில் அந்த வட்டத்தில் டேனிஷ்பேட்டை பகுதியில் நிறைய நிலம் இருக்கு, அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கே இருக்கு, விவசாயத்துறைக்கே நிறைய நிலம் இருக்கு, விதைப்பண்ணை இருக்கு. அங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்திலே சேலம் மாவட்டத்திலே ஒரு அக்ரி கல்லூரி, விவசாய கல்லூரியை கண்டிப்பாக நிர்மாணம் செய்ய வேண்டும். அந்த விவசாய கல்லூரியை அங்கு வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை மனுவையும் தொடர்ந்து நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அமைச்சருடைய கவனத்திற்கு மீண்டும் நான் எடுத்துச் செல்லுகிறேன். உங்களுடைய அந்த காலத்திலே அங்கு ஒரு விவசாய கல்லூரியை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக அந்த பகுதி முழுமையாக விவசாயம் சார்ந்த பகுதி, அந்த பகுதி முன்னேறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இப்படி தமிழ்நாடு அரசாங்கமும் நாமும் வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், விளம்பர அரசியல், வியாபார அரசியல், விமர்சன அரசியல். வளர்ச்சி திட்டங்களை பற்றி யாருமே பேசுவது கிடையாது. எங்காவது அண்ணாமலை வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியிருக்கிறாரா? எங்காவது சீமான் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியிருக்கிறாரா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம், அடுத்தவனை குறை சொல்லு. அதுல நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்முடைய வளர்ச்சி என்னாச்சு? ஒவ்வொரு ஊருக்கு வந்தா அந்த ஊரினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுங்க. விமர்சனம் பண்ணினாலும் பொய் விமர்சனமே பண்ண எப்படி? பொய்யா? அதாவது தொலைக்காட்சியா இருந்தாலும் சமூக வலைதளமாக இருந்தாலும் அதில் பேசுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அஜெண்டா இருக்கிறது. தனிப்பட்ட அஜெண்டா. அவங்க நம்மளை யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும்னு வச்சுங்க, ஒரு யூடியூப் திறக்கிறோம், ஒருத்தர் வர்றாரு, அவர் என்ன பேசுவாருன்னு நமக்கு தெரியும். அவர் யாரை விமர்சனம் பண்ணுவாரு, யாரை தூக்கி பிடிப்பாரு, அத்தனையும் நமக்கு தெரியும். அப்படித்தான் இன்னைக்கு திட்டம் போட்டு மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். நான் சொல்றதெல்லாம் தயவு செய்து அது முழுசா நம்பாதீங்க. யாரு யாரோடு கூட்டணி சேர்த்தணும், அதுக்கு தான் இன்னைக்கு வேலை பார்க்கலாம். யாரை அழிக்கலாம், யாரை தூக்கலாம் அப்படின்னு ஒரு அஜெண்டா செட் பண்றது, மக்களை ஏமாத்துறது.
அடுத்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குற விஷயம் எல்லாம் உண்மை கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர் வீட்டுக்கு ஒரு 50 பேர்த்த கூப்பிட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டார். அதெல்லாம் ஷூட்டிங் கிடையாது, அவர் கொடுத்தார். ஆனால் வெள்ளம் வந்தது மரக்காலத்தில், விழுப்புரத்தில், திருவண்ணாமலையில், தருமபுரியில், கிருஷ்ணகிரியில், ஊத்தங்கரையில் வெள்ளம் வந்தது. இங்கே சேலத்தில் கூட வெள்ளம் போச்சு. ஆனால் சென்னையில் அண்ணா நகர் பக்கத்தில் இருக்கிற டிபி சத்திரம்னு ஒரு இடம் இருக்கு. டிபி சத்திரத்தில் இருக்கிற மக்களை கூப்பிட்டு அவர் அரிசி கொடுக்கிறார். பார்க்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? வெள்ள பாதிப்புக்கு விஜய் உதவி வழங்கினார். எங்கயா டிபி சத்திரத்தில் வெள்ளம் வந்தது? டிபி சத்திரத்தில் அண்ணா நகர் பக்கத்தில் நான் அங்கதான் இருக்கேன். எங்க வெள்ளம் வந்தது? நீ நடத்துறது போட்டோ ஷூட் இல்லையா? எது போட்டோ ஷூட்? காலையில் 1 மணிக்கு 2 மணிக்கு யாராவது போன் பண்ணா போய் தண்ணிக்குள்ள நின்று பார்த்துட்டு இருக்காங்களே, அது போட்டோ ஷூட்டா? நீ டிபி சத்திரத்தில் வீட்டில் படுத்திருக்கணுவன, யாராவது கூட இருக்கிறவன அவனுக்கு வேண்டியவனா இருப்பான், அல்லது அவன் அங்க வாழ்வான். அங்கு சுத்தி இருக்கிற ஒரு 50 பேர்த்த கூட்டிட்டு வந்து நீ அரிசி கொடுக்கிற, இது போட்டோ ஷூட் கிடையாதான். ஆனா இவர் வந்து மற்றவங்க போட்டோ ஷூட் பண்றாங்களாம். போட்டோ ஷூட் பண்ணி தான் இப்ப சென்னையில வந்து மழை வந்த உடனே ஒரு 4 மணி நேரத்தில் அத்தனை தண்ணியும் வடிச்சிருக்குதுன்னு சொன்னா அது போட்டோ ஷூட்டா? வேலை பார்க்கல, அதை புரிஞ்சுக்க வேண்டாம். அத்தனையும் பொய். ஏன்னா இப்ப டிபி சத்திரம் எனக்கு தெரியும், எங்க இருக்குதுன்னு தெரியும். நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க? ஓ, டிபி சத்திரம் மரக்காலத்தில் இருக்க மாட்டிருக்கு, டிபி சத்திரம் ஊத்தங்கரையில் இருக்க மாட்டிருக்கு, பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கறாங்க. என்ன நாடகம்? நீ சினிமாவில் நடிக்கிற மாதிரியே அப்படி நடிச்சன்னு சொன்னா அது நாடகம் இல்லையா? சரி, நீ நடி பரவாயில்ல, ஆனா அடுத்தவங்களை நடிக்கிறாங்கன்னு சொன்னா அது நியாயமா? இப்படிதான் போகுது. அம்பேத்கர் விழா, அம்பேத்கர் விழா அப்படின்னு சொல்லிட்டு அதுல அரசியல் விழா. அந்த புத்தகத்துக்கு பேரு அம்பேத்கர் எல்லாத்துக்கும் பொதுவானவரா, ஆனா இவங்க அரசியல் பேசுவாங்களாம். மக்களுக்கு அது புரியாதா? மக்கள் இப்படி எல்லாம் ஏமாற்ற முடியுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட அரசியல் தான் இன்னைக்கு வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம ஏமாந்தோம்னு சொன்னா பல பேர் அதை ஃபார்வர்ட் பண்ணுவான். என்னன்னே தெரியாம ஃபார்வர்ட் பண்றது, எதுக்கு ஃபார்வர்ட் பண்றோம்னே தெரியாது, அப்படி ஃபார்வர்ட் பண்ணி விடுறது என்னன்னா தெரியாது. எவ்வளவு பேர் பார்த்தாங்க. ஆனா தயவு செஞ்சு உன்னை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்னு தெரியணும். கரெக்டா அந்த கதையை கரெக்டா கட்டமைக்கலாம், மக்கள் விரும்புற மாதிரி. இதெல்லாம் திட்டமிட்ட சதி, அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து விஜய் வந்து 2014 அப்ப மோடி அவர்கள் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக கோயம்புத்தூர் வந்திருக்கிறார். விஜய் அவர்கள் அன்றைக்கு கோயம்புத்தூரிலே மோடியை பார்க்க வருகிறார். விஜய் மோடியை பார்க்க வந்த பொழுது அந்த அறையிலே நானும் இருக்கிறேன். 2014 விஜய், பிரதமர் மோடி அவர்கள் அப்ப பிரதமர் கிடையாது, அப்ப வேட்பாளர் நான், 3 பேரும் அங்கு ஹோட்டலிலே ஒரே அறையில் இருக்கிறோம். அவர் எப்படி வந்தார் என்பது எனக்கு தெரியும், ஏன் வந்தார் என்பதும் எனக்கு தெரியும். தனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், தன்னுடைய படத்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், யாரிடம் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும், அப்படி இருக்கிறவருக்கு என்ன கொள்கை இருக்கும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். வந்த உடனே நேரா நான் முதலமைச்சர் ஆகணும்,
வேற ஒண்ணும் கிடையாது. நேரடியா முதலமைச்சர் நாற்காலி தான் டார்கெட். என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அதை புரியாம சில பேர் அதை ஆதரிக்கிறாங்களாம், கொண்டு போய் சேர்த்து விடுறாங்களாம். ஏன் விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகருடைய மகள் இல்லையா? எஸ்.ஏ. சந்திரசேகர் எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர். எஸ்.ஏ. சந்திரசேகர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க விஜயகாந்த் அன்றைக்கு விஜய்க்கு வாய்ப்பு தந்தார். எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்த் இடத்துல சொல்லி விஜய்க்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். நீ எஸ்.ஏ. சந்திரசேகர பையனா இல்லைன்னு சொன்னா உனக்கு அது இன்னைக்கு இப்படி ஆயிருக்க முடியுமா? இந்த வாழ்வு வந்திருக்குமா? அப்ப அது வாரிசு இல்லையா? அது வாரிசு இல்லையா? வேற ஏதாவது ஒரு ஆள் இப்படி வந்துட முடியுமா? எஸ்.ஏ. சந்திரசேகர் சினிமாவில் தயாரிப்பாளர், சினிமாவில் டைரக்டர், அவரோட பையன் நீங்க. அதனால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது உண்டா இல்லையா? அப்ப நீ வாரிசு இல்லையா? அதுக்கு என்ன பதில்? இப்படி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துற முயற்சி. நாம் நம்முடைய பகுதி முன்னேற வேண்டும், நம்முடைய மக்கள் வளமாக வாழ வேண்டும், நமக்கான நீர்ப்பாசன திட்டங்கள் வேண்டும். நான் சொன்ன மாதிரிதான் ஆட்சியில பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்று சொன்னால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை திட்டங்களில் பங்கு, வேலை வாய்ப்புகளில் பங்கு, கொங்கு நாட்டுக்குரிய பங்கு வர வேண்டும். 2 லட்சம் கோடி நிதி இருக்கிறது என்று சொன்னால் அதில் கொங்கு நாட்டினுடைய பங்கு என்ன? மற்றவருடைய பங்கு நமக்கு வேண்டாம், ஆனால் நம்முடைய பங்கு நமக்கு வர வேண்டும். அந்த அதிகாரத்திலே பங்கு என்பதை இப்படித்தான் நான் பார்க்கிறேன். நமக்கு வேண்டியது நம்முடைய திட்டங்கள், நம்முடைய குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்பு. இதற்காகத்தான் இதைத்தான் பங்கு என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அப்படி தெளிவாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த கொங்கு மண்ணை வாழ வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு கிடைக்கும். அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சர் இங்கு இருக்கிறார். சுற்றுலாத்துறை அமைச்சர் சுற்றுலா தலங்களாக ஒரு 2-3 இடங்களை சேலம் மாவட்டத்தில் செய்ய வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. ஒன்று சங்ககிரி மலைக்கோட்டை. சங்ககிரி மலைக்கோட்டையை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும். இன்னொன்று ஆத்தூரிலே முட்டல், ஆத்தூரிலே முட்டலை சுற்றுலா தலமாக. உங்களுடைய துறை என்கிற காரணத்தினால் எல்லா மந்திரியும் அந்தந்த துறையில் இருக்கப்ப அந்தந்த மாவட்டத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுக்கே மந்திரி தான், இருந்தாலும் எங்க வீட்டு மந்திரி. அப்ப எங்க வீட்டுக்கு ராத்திரி தூங்குறதுக்கு உங்க வீட்டுக்கு தானே போகணும், வேற எங்கேயும் போயிட முடியாது. அப்ப சுற்றுலா தலமாக, சுற்றுலாத்துறை சார்பாக இதை சுற்றுலா தலமாக்கணும். இன்னொன்று உங்களுக்காக நான் கேட்கிறேன், பனமரத்துப்பட்டி ஏரி அதை தூர்வாரி அதில் தண்ணியை விட்டு அதில் போட்டு விட்டா சுற்றுலா தலம் ஆகுமா ஆகாதான்? ஆனால் பனமரத்துப்பட்டி ஏரிய சுற்றுலா தலமாக நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் சரியான அமைச்சர் வந்திருக்கிறீர்கள், அந்த விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளும் பொழுது, தொடர்ந்து உங்களுக்கு நிறைய கோரிக்கை வைக்கல, நான் ஒரே ஒரு கோரிக்கை. தமிழ்நாட்டில் சின்ன சின்ன மாவட்டங்களை எல்லாம் 2ஆ பிரிச்சுட்டாங்க போன ஆட்சியில். உங்களுக்கு தெரியும், அரியலூர் ஒரு மாவட்டம், பெரம்பலூர் ஒரு மாவட்டம், வேலூர் மாவட்டத்தை 3ஆ பிரிச்சு வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இப்படி அந்த மூணு மாவட்டம், இப்படியெல்லாம் மாவட்டங்கள். மயிலாடுதுறை ஒரு மாவட்டம், சேலம் இவ்வளவு பெரிய மாவட்டம். அதனால சேலத்தை பிரித்து ஆத்தூரை தலைநகரமாக கொண்டு
ஒரு மாவட்டமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும். நிர்வாக வசதிக்காக செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த மாவட்டத்தை செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் இதெல்லாம் அன்பண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அமைச்சராக வேண்டும் என்று 3.5 ஆண்டுகளாக என் போன்றவர்கள் எல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அவரை சட்டமன்றத்தில் பார்க்கும் போதெல்லாம், ஏன்னா அமைச்சர் ஆயிருக்கணும், அப்பவே ஆயிருக்கணும், அந்த பகுதியிலேயே அமைச்சர் கிடையாது. அப்போ அவர் கண்டிப்பாக அமைச்சர் ஆயிருக்கணும். ஏதோ காரணங்களால் தள்ளி போச்சு. ஒவ்வொரு முறை அவரை சட்டமன்றத்திலே பார்க்கும் பொழுதும் அவர் எப்போது மந்திரிகள் வரிசையிலே பார்ப்பேன் என்ற அந்த ஆதங்கம் எனக்கு எப்போதுமே உண்டு. நம்ம ஊருக்காரரு அப்படி இருக்கப்ப நம்மால் மந்திரி ஆகணும்னு ஆசை எனக்கு இருக்கத்தானே செய்யும். அப்படி இன்னைக்கு நாளைக்கு நடக்க போற அந்த சட்டசபை கூட்டத்தொடரில் நான் கண்ட கனவு நனவாக போகிறது. அவர்கள் அமைச்சர்கள் வரிசையிலே அமரப் போகின்றார். அந்த மகிழ்ச்சியான தருணத்திற்காக இந்த நேரத்திலே அவருக்கு அனைவரின் சார்பாக மீண்டும் நான் வாழ்த்துக்களை சொல்லி 2 பொறுப்புக்கான அறிவிப்புகள் மட்டும். சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மண்டல ஐடி விங் செயலாளராக தம்பி பி தீபன் அவர்கள் அனைவராலும் ஒருமனதாக அறிவிக்கப்படுகிறார். அதேபோல சேலம் வடக்கு மாவட்டத்தை சார்ந்த அன்பு தம்பி செல்லப்பன் அவர்கள் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தினுடைய விவசாய அணி செயலாளராக ஒருமனதாக அனைவராலும் இப்போது அறிவிக்கப்படுகின்றார். செல்லப்பன் சேலம் மாநகர மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் கௌதம் கண்ணன், சேலம் மாநகர மாவட்ட துணை செயலாளர். அனைத்து மாவட்ட செயலாளர் சார்பாகவும் பொதுச் செயலாளருடைய சார்பாக பொதுக்குழுடைய தீர்மானத்தை நமது அமைச்சர்களிடத்தில் இப்பொழுது அனைத்து மாவட்ட செயலாளர் சார்பாக உங்கள் சார்பாக அந்த தீர்மானத்தை கோரிக்கையாக அமைச்சரிடத்திலே வழங்கப்படுகின்றது. நமக்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமக்காக தொடர்ந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் பொதுச்செயலாளருடைய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருப்பார் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சேலம் மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், மாபெரும் சொற்பொழிவாளர் அருமை அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, இந்த மாநகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் லோகநாதன் அவர்களே, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் டிகேஎஸ் ரமேஷ் அவர்களே, சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் பி நல்லத்தம்பி அவர்களே, சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் கே சரவணன் அவர்களே, சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்களே, சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் ரத்னவேல் அவர்களே,
சேலம் எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்களே, இஎஸ் மகேஸ்வரன் அவர்களே, தீரன் தொழிற்சங்க பேரவையினுடைய மாநில பொருளாளர் மகேஸ்வரன் அவர்களே, சிறப்புரையாற்றி இருக்கிற மாநில இளைஞரணி செயலாளர் அருமை நண்பர் சூரியமூர்த்தி அவர்களே, மாநில விவசாய அணி செயலாளர் அன்பிற்குரிய சந்திரசேகர் அவர்களே, அன்பிற்குரிய மாநில வர்த்தகர் அணி செயலாளர் விசா என் சண்முகம் அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜே.கே. மூர்த்தி அவர்களே, வருகை தந்திருக்கிற கொங்கு நாடு மக்கள் கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, கட்சியினுடைய முன்னோடிகளே, அருமை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் மூத்தவர்களுக்கெல்லாம் நன்றாக நினைவிருக்கும். நம்முடைய பொதுச் செயலாளர் இந்த வரலாற்றை ஒரு 100 ஆண்டு கால தமிழக வரலாற்றை நன்கு அறிந்தவர். சட்டப்பேரவையில் மிகுந்த எழுச்சியோடு உரையாற்றக்கூடியவர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலே கோரிக்கைகளை சொல்லுகிற போது அழுத்தம் திருத்தத்தோடு ஒரு அசர்ட்டிவாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், கொங்கு வேளாளர் சமுதாயம் ஒரு முன்னேறிய சமுதாயம் என்று, ஃபார்வேர்டு கம்யூனிட்டி என்று இருந்தது. அதை மறைந்த கோவை செலியன் அவர்கள் மற்றும் இந்த கொங்கு நாடு மக்கள் முன்னோடிகள் எல்லாம், இந்த மேற்கு மண்டலத்திலே இருக்கிற கொங்கு மண்டலத்திலே இருக்கிற முன்னோடிகள் எல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்த அடிப்படையில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது பிற்படுத்தப்பட்டோர் என அறிவித்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அதைத் தொடர்ந்து விவசாயிகள் தமிழ்நாட்டில் எல்லோருமே இருந்தாலும் கூட கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் விவசாயம் செய்வதைப் போல ஒரு செம்மையாக ஒரு பாராட்டக்கூடிய வகையில் செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் அல்ல. எல்லோருமே சிறப்பாக வேளாண்மை தொழிலில் மிக சிறப்பாக, எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள், வேளாண்மை துறையில் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள், நிறைவேற்றக்கூடியவர்கள். இந்த இலவச மின்சாரத்தை தந்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வைக்கிற கோரிக்கைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த திருமணி முத்தாறு திட்டம் அவருடைய கோரிக்கை நியாயமானது. நாங்களும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய கோரிக்கைகளை நானும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் என்கிற முறையிலே நானும் அவருடைய கோரிக்கையை வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான பார்வைக்கு கொண்டு செல்ல உறுதி அளிக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய கோட்டை ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட இடம் நம்முடைய சங்ககிரி கோட்டையிலே ஒரு பகுதி, கீழே இருக்கிற பகுதி. எனவே அதை சுற்றுலா தலமாக ஆக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்கே ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே ஈரோடு செல்லுகிற வழியிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதையும் நிறைவேற்றுவதற்கான முயற்சியை உறுதியாக மேற்கொள்வேன் என்கிற அந்த உறுதியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் முட்டல் ஏரி, அதையும் நானே நேரில் போய் பார்க்க வேண்டும். என்னுடைய துறையில் இருக்கிற அரசு செயலாளர், அதில் இருக்கிற துறையினுடைய சுற்றுலாத்துறையினுடைய இயக்குனர், மற்ற அதிகாரிகளை எல்லாம் நேரிலே அழைத்து கொண்டு வந்து இந்த மாவட்டத்திலே மட்டும் 2 நாட்கள் இங்கேயே அவர்களை தங்க வைத்து, அது முட்டல் பகுதி, அதை போல சங்ககிரி தீரன் சின்னமலை கோட்டை, அதை போல பூலாம்பட்டியில் இருக்கிற படகுத்துறை, அதை போல ஏற்காடு பகுதி, இப்படி பல்வேறு பகுதிகளை பார்க்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன். எனவே அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை தந்தை பெரியார் வழியில்
எல்லா சமுதாயத்தினரையும் அரவணைத்து செல்லுகிற அந்த பாங்கோடு நடந்து கொள்ளக்கூடியவர். ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் உள்ள உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவே உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கனிவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிப்பார்கள். நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்கிற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
அமைதியா பேசுங்க. சரி சரி ஒன்று வருதா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சேலம் மாவட்ட பொதுக்குழுவும் ஆய்வுக் கூட்டமும் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த மாவட்டத்திற்கான பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மான நகல்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். தலையாய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய என்று சொல்வதை விட ஆரம்பிக்கப்பட வேண்டிய திட்டம் திருமணிமுத்தாறு திட்டம். திருமணிமுத்தாறு திட்டம் சேலம், நாமக்கல் 2 மாவட்டத்தையும் வளப்படுத்தக்கூடிய திட்டம். ஆனால் திருமணிமுத்தாறு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அரசு உடனடியாக முன்வர வேண்டும். திருமணிமுத்தாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் நாங்கள் ஒரு குழுவை போட்டிருக்கிறோம். அந்த குழு தொடர் நடவடிக்கைகளாக அரசனுடைய கவனத்தை ஈர்த்து அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும். சேலத்தில் எத்தனை பாலங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் தீர்ந்த பாடில்லை. சின்ன சின்ன நகரங்களுக்கெல்லாம் சுற்றுவட்ட பாதை அமைக்கப்பட்டு விட்டது. பக்கத்தில் இருக்கிற ராசிபுரம், திருச்செங்கோடு, நாமக்கல், ஈரோடு போன்ற அனைத்து நகரங்களுக்கும் சுற்றுவட்ட பாதை அமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் சேலத்துக்கு சுற்றுவட்ட பாதை அமைத்தால்தான் போக்குவரத்து நெரிசல் தீரும். ஆனால் சுற்றுவட்ட பாதையை உடனடியாக அமைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். அதேபோல சங்ககிரி மலைக்கோட்டை, ஆத்தூர் முக்கல் ஏரி, பனமரத்துப்பட்டி ஏரி போன்ற 3 இடங்களையும் விரைவிலே சுற்றுலா தலமாக அறிவித்து அவற்றை மேம்படுத்த வேண்டும். சுற்றுலாத்துறை அமைச்சர் சேலத்தில் இருக்கும்போது இதை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் எப்போது இதை நிறைவேற்றுவது? ஆனால் இதற்கு உடனடியாக அரசு அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதேபோல சேலம் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம். இங்கே தலைவாசலிலிருந்து குளத்தூர் வரை இவ்வளவு பெரிய மாவட்டம் வேறு ஏதாவது இருக்கிறதா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய மாவட்டம் இன்னும் ஒரே மாவட்டமாக இருக்கிறது. 11 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம். இன்றைக்கு சிறு சிறு மாவட்டங்கள் நல்ல நிர்வாக வசதிகளோடு நடந்து கொண்டிருக்கிறது.
இப்போ பெரம்பலூர் எடுத்துக்கொண்டால் ஒரு மாவட்டம், அரியலூர் எடுத்துக்கொண்டால் ஒரு மாவட்டம், அதற்கென்று தனி மாவட்ட ஆட்சியர். முதலமைச்சருக்கு நேரடியாக பிரச்சனைகள் கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் 3 மாவட்டங்களாக பிரிக்க வேண்டியது சேலம். அந்த அளவுக்கு பெரிய மாவட்டம். ஆனால் இந்த சேலம் மாவட்டத்தை முதலில் 2ஆக பிரித்து ஆத்தூரை தலைமை கொண்டு ஒரு மாவட்டம் அமைக்கப்பட வேண்டும். அதே போல நாமக்கல்லிலிருந்து ஒரு சில பகுதிகளை பிரித்து சேலத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை இணைத்து திருச்செங்கோட்டை இன்னொரு மாவட்டமாக அமைக்க வேண்டும். அதன் மூலம் சேலத்தினுடைய நிர்வாக வசதிகள், நிர்வாக திறமை மேம்படும். அதை செய்வதற்கு அரசு உடனடியாக முன்வர வேண்டும். கொங்குநாடு மக்கள் தேசிய பொறுத்தவரை இதை போன்ற வளர்ச்சி திட்டங்களை குறிவைத்து முன்னிறுத்தித்தான் எங்கள் பொதுக்குழு நடக்கும். எங்களுடைய எல்லா கூட்டங்களுமே அந்தந்த பகுதியினுடைய வளர்ச்சியை முன்வைத்துத்தான் நடக்கும். வளர்ச்சியும் ஆக்கப்பூர்வமான கொள்கையும் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தாலே தெரியும். ஆனால் ஊடக நண்பர்கள் அனைவரும் இதுபோன்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அரசனுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்வதற்கு உங்களால் தான் முடியும். அதற்கான அந்த அழுத்தத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்ப திமுக கூட்டணி எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லி அதிமுகவும் சரி, விஜயும் சரி இறங்கி களமிறங்கியிருக்காங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணியில் இருந்தீங்க, திமுக கூட்டணியை நீங்கள் சொல்லுகிற அவர்கள் எல்லாம் உடைக்க முடியாது. அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை மட்டும் குறிவைத்து செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது தேவையில்லாமல் திமுக கூட்டணி இங்கே இழுக்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து காய் நகர்த்துகிறார்கள். அதுதான் நடக்கிறதே ஒழிய ஏதோ திமுக கூட்டணியே முழுமையாக சிதைப்பதற்கான முயற்சி, ஏன்னா அது முடியாது, அவர்களால் அதை அவர்களால் செய்ய முடியாது. விடுதலை கட்சிகள் பொதுச் செயலாளரே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கையை மீறி திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு. ஆனால் இதுவரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் நடவடிக்கை எடுக்கல. அந்த கருத்துக்கு முரண்படுறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாரு. ஒருவேளை திருமாவளவனோட நிலைப்பாடு தான் அவர் பேசுறாரோ, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை என்று சொன்னாலும் அனைத்து விஷயங்களுமே பொதுத்தளத்தில் இன்றைக்கு பேசப்படுகிறது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சுற்றி நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு அதனுடைய தலைவர் இப்போதாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது அவர் கையில் இருக்கிறது. அவர் வைப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கட்சிக்கு வந்தவொடனே தான் தொடர்ந்து அவருடைய செயல்பாடு விடுதலை சிறுத்தைகள் அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்துற மாதிரி நிலைப்பாடு இருக்கு. அவர் தான் தொடர்ந்து திமுகவை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. இந்த கூட்டணியை உடைய போகுது அப்படிங்கிற கருத்துக்கும் அவரால் தான் இந்த கருத்து வெளிப்படுது. அவரை நீக்காத இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன நோக்கத்தோடு இது நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட அதில் என்ன இருக்கிறது என்று யூகத்தின் அடிப்படையில் பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. இதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எல்லா தலைவர்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். ஊடகத்தினுடைய அங்கங்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பேச்சுக்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது. என்னுடைய வருத்தம் அதுதான். ஊடகத்தினுடைய கவனம், மக்களுடைய கவனம் இப்படி பிரயோஜனமே இல்லாத விஷயங்களிலே திசை திருப்பப்படுகிறது. ஆனால் இது மொத்தத்தில் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு. தேர்தலை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், ஏற்கனவே வெள்ள பாதிப்பு இருந்தது. அந்த வெள்ள பாதிப்பு மத்திய குழு ஆய்வு பண்ணி போய் அந்த பாதிப்புக்கான நிதியை கூட இதுவரை ஒதுக்கப்படல. இப்போ ஒரு
கடுமையான வெள்ள பாதிப்பு புயலால ஏற்பட்டிருக்கு. இப்போ மத்திய குழு வந்திருக்கு, இதுக்கும் நிதி கேட்டிருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் எந்த வாயும் திறக்கலையா மோடி அவர்கள்? தொடர்ந்து இப்போது மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போது ஒரு 1000 கோடிக்கு பக்கமாக முதல் தவணையாக ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறார்கள். அதையும் பதிவு செய்ய வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. 6000 கோடிக்கு மேலே கணக்கிட்டு முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். இப்ப வந்திருக்கிற இந்த குழு டெல்லிக்கு சென்றவுடன் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்று ஒன்றிய அரசின் தரப்பிலே சொல்லி இருக்கிறார்கள். அதனால எதையாவது சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தி வருகிற நிதியை குறைத்து விடக்கூடாது. ஆனால் நிதி வரும் என்று நம்புகிறேன். இந்த வெள்ள பாதிப்புல தமிழ்நாடு அரசோட இந்த பணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ விஜய் அதே போல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 200 பேரை கூப்பிட்டு ஒரு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து முடிச்சிட்டாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை சென்னையில் வந்த வெள்ளமாக இருந்தாலும் அல்லது மாவட்டங்களிலே பெய்த மழையாக இருந்தாலும் துடிப்புடன் முனைப்புடன் வேலை நடக்கிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரும் இரவு பகலாக பணியாற்றித்தான் பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தனூர் அணையிலிருந்து 1.5 லட்சம் கன அடி திறக்கப்பட்டாலும் கூட பாதிப்புகள் இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் அதனால் உயிரிழப்புகள் இல்லாமல் பாதுகாத்திருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழலிலே மற்ற கட்சிகள், எதிரில் இருக்கிற கட்சிகள், அமைப்புகள் இதில் அரசியல் லாபம் தேடாமல், அரசியல் கருத்துக்களை சொல்லாமல் இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மீட்பு நடவடிக்கைக்கு உதவியாக இருக்க வேண்டும். குறிப்பாக நான் சொல்லுகிறேன், மழை பெய்த அன்று சென்னையிலே என்னுடைய வேலை நிமித்தமாக ஒரு 25% இடங்களுக்கு நான் பயணிக்க நேர்ந்தது. மழை பெய்த அன்று மாலையே அத்தனை தண்ணீரும் வடிந்திருக்கிறது. நான் நேரடியாக என் கண்ணிலேயே பார்த்தேன். இதுவெல்லாம் நடந்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. முழுமையாக நடந்து விட்டதா? இல்லை. ஆனால் ஓரளவுக்கு பணிகள் நடந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அதனால் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போன்றவர்கள் சென்னையில் தீபி சத்திரத்திலிருந்து ஆளை கூப்பிட்டு, அங்கே எப்போ வெள்ளம் வந்ததுன்னு எனக்கு தெரியல, அங்கே பக்கத்தில் தான் எனக்கு வீடு இருக்கு, அங்கே எப்போ வெள்ளம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. தீபி சத்திரத்திலிருந்து ஒரு 50 பேர்த்த கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு, தமிழக வரலாற்றிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாளை நாட்டை ஆளப்போகிறேன் என்று சொல்லுகிறவர், இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் பாதிக்கப்பட்டவர்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து நிவாரணம் கொடுத்ததாக நான் பார்க்கவில்லை. முதல் முறையாக பார்க்கிறோம். அதுவும் சம்பந்தமில்லாத டிபி சத்திரத்திலிருந்து அழைத்து போட்டோ ஷூட் நடத்தியிருக்கிறார்கள். நடந்தது அதுதான். பாதிக்கப்பட்டது மரக்காணம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, சேலம், திருவண்ணாமலை, ஊத்தங்கரை, தருமபுரி, கிருஷ்ணகிரி. ஆனால் சென்னையில் டிபி சத்திரத்திலிருந்து அழைத்து நிவாரணம் கொடுத்து போட்டோ ஷூட் எடுத்து தொலைக்காட்சிகளை வர வைத்தால் எப்படி மக்கள் நம்புவார்கள்? அதாவது சேலம் மாவட்டம் ஒரு மாவட்டம், ஆத்தூர் மாவட்டம் ஒரு மாவட்டம், திருச்செங்கோடு மாவட்டம் ஒரு மாவட்டம், 3 மாவட்டமாக இருக்கு. வேலூர் மூலா பிரிச்சாங்கன்னு சொன்னா வேலூர் இல்லாம போல, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட். சேலம் மாவட்டம் 11 தொகுதிகள் இருக்கிறதுனால ஆத்தூர் ஒரு மாவட்டமாக பிரிச்சா கூட அப்பவும் அதிகமாக இருக்கும். அப்ப நீங்க திருச்செங்கோட்டோட நாமக்கல்ல இருந்து குமாரபாளையத்தை எடுக்கலாம். குமாரபாளையம், திருச்செங்கோடு மட்டும் எடுத்தோம்னு சொன்னா நாமக்கல் மாவட்டத்தில் 4 தொகுதி இருக்கும். அந்த 2 எடப்பாடி
எம்பி தொகுதி வேறங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக வசதி. டிஆர்ஓ, ஆர்டிஓ, மாவட்ட ஆட்சித்தலைவர் இதெல்லாம் அந்த மாவட்டம் தான். எம்பிங்கிறது ஒன்று, அந்த ஒன்று மட்டும்தான் அப்படி இருக்கு. ஸோ இது மாவட்டமாக பிரிக்கிறப்ப தான். அதனால் சேலம், ஆத்தூர், திருச்செங்கோடு 10,000 ரூபா வழங்குன்னு கேட்குறாங்க. மொத்தமாக உடைமைகள் எல்லாமே இழந்துட்டாங்க. வெறும் 2,000 ரூபா கண் துடைப்புக்காக சென்னை பாதிக்கப்பட்டால் 5,000, கிராம பகுதியில் பாதிக்கப்பட்டால் 2,000 அப்படிங்கிறது ஒரு மக்கள் சொல்றாங்க. அதாவது ஏன் 2,000 கொடுத்தவங்கன்னு கேட்குறவங்க ஏன் ஒன்றிய அரசு 1000 கோடி தான் கொடுத்தாங்கன்னு கேட்கறதில்ல. இல்லை, அதனால் ஒன்றிய அரசு மட்டும் குழு ஆராய்ந்து கொடுப்பாங்களாம். மாநில அரசு உடனடி நடவடிக்கையாக, உடனடி தேவையாக அந்த 2,000 ரூபாய் மட்டுமல்ல, 2,000 மட்டும் பேசுறீங்க. பயிர்கள், ஆடு மாடுகள், இப்படி அனைத்து பாதிப்புகளுக்கு மரங்கள், அப்படி பாதிப்புகளுக்கெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அதையும் சேர்த்து சொல்லணும் இல்லையா? பாண்டிச்சேரியில கால்நடைகளுக்கு குறிப்பா ஆட்டுக்கு 20,000, கன்று பசு கன்று 30,000 அதிகபட்சமா கொடுக்குறாங்க. தமிழகத்துல குறைந்தபட்சம் 10,000, 15,000 கொடுக்குறாங்க கால்நடைகளுக்கு. அது ரொம்ப குறைவா இருக்குன்னு விவசாயிகள் சொல்றாங்க. இந்த பாண்டிச்சேரியில் பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால நிதி வந்துடும் நம்பிக்கையோடு இருக்காரு. பிஜேபி ஆட்சி இல்லைன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல. அதனால அளந்தளந்து வைக்க வேண்டியதா இருக்கு. ஏன் பிரதமர் ஏன் பார்க்கலன்னு கேட்டு இன்னும் மணிப்பூருக்கே போகல. மணிப்பூருக்கே இன்னும் போகல. அப்புறம் நீங்க இதை பார்க்கல அதை பார்க்கலன்னு கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? முதல்ல அவர் மணிப்பூருக்கு போயிட்டு வரட்டும். தொடர்ந்து கோரிக்கை எல்லாம் இருந்துதான் இருக்கு. அந்த கோரிக்கைகள்ல நீங்களும் இப்ப அந்த கோரிக்கை இருக்கா எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தை 2ஆம் நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை சிறு மாநிலங்களாக பிரித்தால் வரவேற்கின்றோம். அது பிரித்தால் கண்டிப்பாக நிர்வாக திறமை நன்றாக மேம்படும். நிர்வாகம் செய்வதற்கு சுலபமாக இருக்கும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறத விட 3 முதலமைச்சர் இருந்தா அந்த போற மாவட்டங்களுக்கு போற வேகம் அதிகமாகும் இல்ல, அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் இல்ல. அது நல்லா தானே இருக்கும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. உங்க நாடு தனிமை. இது என் வாயிலிருந்து வரணுமா உங்களுக்கு? அதான் சொல்லிட்டு இருக்கோம், அதான் பேசிட்டு இருக்கோம்.